வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ ஹைகோர்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட் வரலையே, யாரெல்லாம் போகிறது அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம். அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வெப்சைட்டில் எப்படி பார்க்குறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இங்கே மேலே கொடுத்துருக்காங்கல்ல, நமக்கு நியூ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த டேட்டு தான் பார்க்கணும். 19 ஜூன் இதுதான் நியூ இன்ஃபர்மேஷன். இந்த 3rd மேன்றதெல்லாம் போன மாதம் மே மாதத்தில் வந்தது 3ஆம் தேதி. ஸோ அதனால் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டலத்துக்கு, அதாவது இப்போ ஒரு சென்னை டிஸ்ட்ரிக் அப்படின்னா, சென்னை மண்டலம் அப்படின்னா அதில் 4 டிஸ்ட்ரிக். திருச்சினா அங்கே ஒரு 5 டிஸ்ட்ரிக். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் இங்கே தான் சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றது நடைபெறும் அப்படிங்கிற தகவல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு யாரெல்லாம் செலக்டட் அப்படின்ற லிஸ்ட்டு இன்னும் கொடுக்கல. ஸோ கூடிய விரைவிலேயே அந்த லிஸ்ட்டு கொடுத்துருவோம். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் அங்கே வரணும். எல்லாருமே வரணுமா அப்படின்னா அது கிடையாது. ஸோ அந்த டவுட்டும் கேட்டீங்க. ஸோ எல்லாருமே போகணுமா, இல்லை யார் தான் போகிறது அப்படின்றது. ஸோ அவங்க லிஸ்ட்டு இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நபர்கள் தான் அந்த பிளேஸுக்கு போகணும். அதுலேயே உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட்டில் தெரியும் எந்த பிளேஸுக்கு நீங்கள் வரணும் அப்படின்றது. மேபி சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறப்போ அதுக்கு ஹால் டிக்கெட் வராமல் கூட இருக்கலாம். அதை இடத்தோட பிளேஸோட ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இது கொஞ்சம் முதல் முறை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கே நடக்க போகுது அப்படின்ற தகவலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே யாரெல்லாம் வரணும் அப்படின்ற தகவல் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துடும். யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்னு லிஸ்ட்டு வந்துடும். கடைசி ஒரு 1 வீக் பிஃபோராக இந்த இடத்துக்கு நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அட்டன் பண்ணணும், செய்முறை தேர்வுக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்ற தகவல் கொடுப்பாங்க. பட் இப்போ இந்த டேட்டில் செய்முறை தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு இது நடக்கும் அப்படிங்கிற தேதியை கொடுத்துட்றாங்க. பட் அதற்கான லிஸ்ட்டு எல்லாம் பின்னாடி அறிவிப்போம் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. மேக்ஸிமம் 1-2 நாட்களில், நாளைய தினம் கூட வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை அல்லது நாளை மறுநாள் கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் போகணும். லிஸ்ட்டில் பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் முதல்ல சான்றிதழ் சரிபார்ப்பு பார்க்குறாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் செய்முறை தேர்வு இருக்குமா என்ன அப்படிங்கிறது அந்த லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கன்ஃபார்ம் நியூஸாக தெரியும். ஏன்னா இதில் வெறும் சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதற்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்ததில்லை. ஏன்னா செய்முறை தேர்வும் வைப்பாங்க, சான்றிதழ் சரிபார்ப்பு ரெண்டுமே ஒரே டைமில் முடியும். பட் இந்த முறை சான்றிதழ் சரிபார்ப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக என்ன தகவல் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.